2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம் சார். அதுல ரொம்ப முக்கியமான அதிர்ஷ்டக்கார ராசிப்பா தனுசு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? இந்த 2026 பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நல்ல நேரம். ஏன்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போறார். அது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி இந்த வருஷத்துடைய கடைசியில 3ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றார். அது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி குரு பகவான் அஷ்டமத்துக்கு போறார். அது ஒரு பெரிய லாஸ். என்றாலும் போன முறை லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் சனி வக்ரமாகி பல பேரை கெடுத்து விட்டார். சனி வக்ரமாகி ராகுவோட சேர்ந்து பல பேரை கெடுத்து விட்டார். பல இழப்பீடுகளை சந்திச்சாங்க. பல பேருக்கு கொடுத்தார். போன ஆண்டு பல பேருக்கு லாஸும் கொடுத்துச்சு, லாபத்தையும் கொடுத்துச்சு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த லாஸ் அடைஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு லாபம். லாபம் அடைஞ்சவங்களுக்கு சில நஷ்டம் இப்படிதான் இருக்கும். அப்ப லாப நஷ்டம் போன ஆண்டுக்கு எப்படி கலந்து இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஆண்டு கலந்துருக்கும். ஆனா போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 2025க்கு 2026க்கும் தனுசு ராசிக்கு வித்தியாசம் என்னன்னா, போன ஆண்டு யார் கஷ்டப்பட்டாங்களோ அந்த ஆண்டு இந்த ஆண்டு அவங்க கஷ்டம் நிவர்த்தி ஆகும். போன ஆண்டு யார் வந்து நல்லா இருந்தாங்களோ அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும். இவ்வளவுதான். மாத்தி மாத்தி இருக்கும். மாத்தி மாத்தி இருக்கும். அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல.